நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பாரிய கட்டிடத்தில் ஏற்படும் தீயின் மர்மம், அரசு எடுத்துள்ள நடவடிக்கை. கிளிநொச்சியில் ராணுவ உத்தியோகத்தர் மீது தாக்குதல். இளம்பெண்களை மிரட்டி பெருந்தொகை பணம் பெற்ற நபருக்கு நேர்ந்த கதி. அரசு பேருந்து சாரதி மீது வாள்வெட்டு, நடுவீதியில் நெருக்கடிக்குள்ளான மக்கள். நபரொருவரின் கொடூர செயல், மனைவி மரணம், மகள் வைத்தியசாலையில். இம்மாத இறுதியில் நாட்டிற்கு வரவுள்ள வாகனங்கள் தாங்கிய கப்பல். நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், வவுனியாவில் முச்சக்கர வண்டி சாரதி பேயாட்டம். இலங்கை போக்குவரத்து சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் பிரபலமான கிரீஸ் கட்டிடத்தில் இரவு வேளையில் ஏற்படும் தீ விபத்து குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் தொடர்ந்து 2 நாட்களாக தீப்பிடித்து எரிந்த கொழும்பு கோட்டை கிரீஸ் கட்டிடத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 20 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கள் குறித்து அரச பகுப்பாய்வாளரிடமிருந்து அறிக்கை பெறப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கொழும்பு கோட்டை கிரீஸ் கட்டிடத்தில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தன. நேற்று கிரீஸ் கட்டிடத்தின் 24வது மாடியில் ஏற்பட்ட தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கிரீஸ் கட்டிடத்தின் 35வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து 34வது மாடிக்கு பரவியது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள இராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தில் வைத்து இராணுவ உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி அன்று இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய முற்பட்ட இராணுவ உத்தியோகத்தர் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான உத்தியோகத்தர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்து 7ஆம் தேதி அன்று கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இளம்பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கண்டி பிலிமத்தலாவ பகுதியை சேர்ந்தவராவார். அவிசாவளை பகுதியில் மறைந்திருந்த வேளையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரியாக தன்னை வெளிப்படுத்திய நபரே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக பண மோசடி தொடர்பான 5 பிடியாணைகளும் போதைப்பொருள் தொடர்பான 2 பிடியாணைகளும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இளம்பெண்ணின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களின் அந்தரங்க புகைப்படங்கள் தம்பசமுள்ளதாகவும் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாகவும் மிரட்டியுள்ளார். அதனை தவிர்ப்பதற்காக பணம் வழங்குமாறும் கோரியுள்ளார். இதற்கு பயந்த சில பெண்கள் பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பஸ்ஸின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை அன்று இரவு இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியே வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பஸ் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
புத்தளம் கஸ்திபுர பகுதியில் தந்தையொருவர் தனது மகள் மற்றும் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நண்பகல் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவரும் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புத்தளம் கல்லடி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல் எதிர்வரும் 25ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்களை தாங்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானக்கே தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும். எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானக்கே தெரிவித்துள்ளார். மேலும் அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை 55 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மேலும் 5000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் 7000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீட்டிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும். அனைத்து வகை வைத்தியர்களுக்கும் தகுதிகள், செயல்திறன் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தனித்துவமான சம்பள அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பிரபா சுகதாச தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கர வண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உடைத்து எறிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாகவும் முச்சக்கர வண்டி, பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்ததுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர். அந்த வகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது அந்த பகுதியினூடாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்ததுடன் தண்ட குற்ற பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்திருந்ததுடன் ஏனைய பாகங்களையும் கலட்டி வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதன்படி 65 வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.